ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 45. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா ஸ்பிரிச்சுவல் பிளேஸா இது எனக்கு தெரிஞ்ச நேமா இருக்கே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்னா டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டன்ல இருக்க இந்த பிளட் ப்ளூ மார்ஷியல் ஆர்டிஸ்டோட கல்டிவேஷனை ஹெவன் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். 5 கண்ட்ரியும் சேர்ந்து நார்த் வெஸ்ட்ல இருக்க ஒரு மவுண்டன், அதை டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நிறைய பிளட் பீஸ்ட் இருக்கும். எல்லா வருஷமும் பிளட் பீஸ்ட்டை ஹண்ட் பண்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர் டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டனுக்கு போவாங்க. டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டனோட டெத் ரேட் ரொம்ப அதிகம். நிறைய மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர் அதுக்குள்ள போயிருக்காங்க, ஆனா யாரும் திரும்பி வந்ததில்ல. அங்க ஸ்பிரிச்சுவல் பிளேஸும் இருக்கு, டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டனோட டெப்த்ல பிளட் பூலும் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா 100 இயர்ஸுக்கு முன்னாடி த வே கண்ட்ரி 5 நார்த் வெஸ்ட் கண்ட்ரியில ஒன்று அங்கே இருக்க அட்வென்ச்சர் ஆக்சிடென்ட்டாக அந்த பிளட் பூலை கண்டுபிடிச்சாங்க. அவங்க அங்கே கல்டிவேஷன் பண்ணும்போது அவங்களோட கல்டிவேஷனும் பிசிக்கல் பவரும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆனது. அதனால அந்த அட்வென்ச்சர் டீம் சந்தோஷப்பட்டாங்க. அந்த விஷயத்த மறைச்சும் வச்சாங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி மற்ற அட்வென்ச்சர் அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அதனால அந்த இடத்துல சீக்கிரமா பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பேட்டில் நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜுக்கு விஷயம் தெரிஞ்சு ஆட்களை அனுப்பி அந்த பிளட் லைன் பூலை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்த மறைச்சு அந்த பிளட் லைன் பூலை சொந்தமாக்கிக்க நினைச்சாங்க. ஆனால் நார்த் வெஸ்ட்ல இருக்க 4 அதர் கண்ட்ரீஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது. அப்ப அந்த 4 கண்ட்ரீஸுமே பேட்டில் பண்றதுக்காக அந்த பிளேஸுக்கு வந்தாங்க. நார்த் வெஸ்ட்ல இருக்க 5 கண்ட்ரீஸ்க்குமே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மேல ஆசை இருந்தது. அதனால அவங்க 10 இயர்ஸா டீமன் ஆன்சிஸ்டர் மவுண்டன்ல பேட்டில் பண்ணாங்க. அதுல 5 கண்ட்ரீஸை சேர்ந்த மார்ஷியல் மாஸ்டர் சிவியரா இன்ஜுரி ஆனாங்க, இல்லனா இறந்து போனாங்க. அதோட இல்லாம பிளட் டீமன்ஸும் அவங்கள டைகர் போல வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்ப 5 கண்ட்ரீஸை சேர்ந்த லீடர்ஸும் ஒரு மீட்டிங்கை ஃபார்ம் பண்ணி ஃபைனலா ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அதுல ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை ஓப்பன் ஆகும். அப்ப நார்த் வெஸ்ட்ல இருக்க 5 கண்ட்ரீஸுக்கும் இடையே ஒரு காம்படிஷன் நடக்கும். அதுல 24 வயசுக்கு கீழே உள்ள யங் ஜீனியஸ் கலந்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி டாப் 10 பிளேஸை பிடிச்சவங்களோட நம்பர்ஸை வச்சு அந்த கண்ட்ரிக்கான ஸ்லாட்டை கொடுப்பாங்க. டாப் 10 பிளேஸ்ல இருக்க ஒவ்வொரு பர்சனுக்கும் 4 ஸ்லாட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 5 கண்ட்ரி காம்படிஷன்ல இந்த கிரேட் கியூ எம்பையர்லேருந்து டாப் 10 பிளேஸுக்கு 2 பேர் போயிருக்காங்க. அதனால இந்த தடவை இந்த கிரேட் கியூ எம்பையர்லேருந்து 8 பேர் போகலாம். இந்த 8 பேரும் தான் நெக்ஸ்ட் காம்படிஷன்ல கலந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கல்டிவேஷன் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். டாப் 10 பிளேஸுக்குள்ள போறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்லாட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த டைம் எங்களுக்கு 4 ஸ்லாட்டை கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா குன்சான் மத்தவங்க என்னதான் டேலண்டா இருந்தாலும் அவங்க இன்னும் எங்கா தான் இருக்காங்க. அவங்களால 5 கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்க காம்படிஷன்ல டாப் 10 பிளேஸை பிடிக்கிறது இம்பாசிபிள். அவங்களுக்கு 4 ஸ்லாட்டை கொடுத்தது யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றான்னா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போறதுக்கான காம்படிஷன் 100 இயர்ஸா நடக்குது, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப லிங்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ல கல்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும், நம்மளால ஈஸியா ஹெவன் லெவல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாங்க என்ன சொல்றான்னா ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். உடனே லீ நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா குன்சான், இந்த தடவை நீ லக்கியா வின் பண்ணிட்ட. ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ல நான் கல்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கன்ஃபார்ம் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ உண்மையாவா அப்படின்னு கேட்கறான். உடனே லிங்ஷன் குன்சான் நானும் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா நான் பிறந்ததுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன தோக்கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் அவனோட அம்மாவை தான் பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியும், என்னோட சென்னர் தான் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கிராண்ட் மாஸ்டர் லியாங்கு வந்து என்ன சொல்றாருன்னா யங் மாஸ்டர் சென் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கிராண்ட் மாஸ்டர் லியாங்கு, யூச்சி அண்ட் சென்னர் உங்களுக்கு எப்பயுமே கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் தேவையில்ல மிஸ் குயின், யங் மாஸ்டர் சென்னருக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ஒரு ஹானர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா மிஸ் குயின் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன ஆர்டிஃபைட் டெம்பிள்ல வந்து பார்க்கலாம், என்னால ஹெல்ப் பண்ண முடியற வரைக்கும் நான் அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோட அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னர் என்னதான் பண்ணா, கிராண்ட் மாஸ்டர் லியாங்கோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி குன்ஃபன் சென்னர் கிராண்ட் மாஸ்டர் லியாங்குவை காயப்படுத்திட்டு தான் சொன்னது ஒரு ரூமரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு லார்டு காங் வந்து என்ன சொல்றாருன்னா யங் மாஸ்டர் குயின் உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரானரி சன் தான், ஃபியூச்சர்ல ஏதாவது சான்ஸ் இருந்தா யங் மாஸ்டர் குயின் என்னோட லிட்டில் பிரின்சஸை கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்னால அதை ரிஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப லார்டு காங் என்ன சொல்றாருன்னா சென்னர் நீ குன்சானோட நல்லா பழகணும், அவர் உன்னை கைட் பண்ணுவார், உங்க 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான், அதனால நீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு.
இதை கேட்ட லிங்ஷன் ஒரு எம்பாரசிங்லயே சரி ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லார்டு காங் என்ன சொல்றாருன்னா, மிஸ் குயின், நான் கேள்விப்பட்டேன் நீங்க குயின் மேன்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு, அதோட இல்லாம வெஸ்டர்ன் சிட்டில இருக்கீங்கன்னு. அங்க இருக்க என்விரான்மெண்ட் நாய்ஸா இருக்கும், அதோட இல்லாம அங்க சேஃப்டியும் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா எனக்கு ஈஸ்ட் டவுன்ல ஒரு ஹவுஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அந்த ஹவுஸை மிஸ் குயினுக்கும் யங் மாஸ்டர் சென்னருக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட கைனட்ஸுக்கு நன்றி லார்டு காங், ஆனா எங்களால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இதை சொன்னேன், உங்களோட சேஃப்டியையும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.